வணக்கம். சமீபத்தில் சகோதரி பாவனா அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலுமே எங்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், ரொம்ப சங்கடமான விஷயம். ஒன்று, அவர்களுக்கு நடந்ததுக்காக அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பெண் இனம் இன்று எந்த அளவிற்கு ஆணினுடைய கையில், ஒரு மனிதாபிமானமற்ற ஆணினுடைய கையில் அது மிஸ்யூஸ் பண்ணப்படுது, அவர்களை எப்படி வக்கரமாக பார்க்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நேத்திக்கு முத நாள் இரவு படப்பிடிப்பு முடிந்து அவர்கள் தங்களுடைய காரில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இரவு நேரத்தில் அந்த டிரைவர் அவர்களுடைய டிரைவரே ஒரு 2-3 நபர்களுடன் அவர்களை கடத்தி சென்று பலவந்தப்படுத்தினதாக செய்திகள் வந்தது. நேற்று காலையில் எங்களுக்கு ஊடகங்கள் மூலம் அந்த செய்தி கிடைச்ச உடனே இது உண்மையானது தான் இருக்கக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோடு தான் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். உடனடியாக மலையாள இண்டஸ்ட்ரியினுடைய இடவேளை பாபு சாரை தொடர்பு கொண்டு, அசோசியேஷனை தொடர்பு கொண்டு, சார் இது மாதிரி நாங்கள் ஒரு கேள்விப்பட்டோமே உண்மையா அப்படின்னு பதட்டத்தோடு கேட்டோம். அவர் அது உண்மைதான் அப்படின்னு சொன்னார். நேற்று காலையில் எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அப்போ நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம், சார் இது என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, வாட் நெக்ஸ்ட், நம்ம என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் இது நேற்று நைட்டே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, இன்றைக்கி பகலில் அதுக்கான விசாரணை தொடங்குது, நம்ம அதுவரையிலும் கொஞ்சம் காத்திருப்போம் அப்படின்னு ஊடகங்கள் மூலம் போலீஸ் வேண்டுகோள் வச்சது. ஊடகங்கள் மூலம் இதை நாங்கள் விசாரணை முடிய வரலும் இதை கொஞ்சம் காத்திருங்க அப்படின்னு சொன்னாங்க. நேற்று மாலை வரையிலும் நாங்கள் அதை தொடர்பு கொண்டு, அவங்களோட தொடர்பு கொண்டு என்ன நடக்குதுன்னு பேசிக்கிட்டே இருந்தோம். உடனடியாக கேரள முதலமைச்சர் அவர்களுக்கும் போலீஸ் துறைக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிச்சி வச்சோம். இதை உடனடியாக நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இதற்கான தீர்வு காணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். நேற்று பகலில் ஒரு 3 மணி அளவில் அந்த பெண்ணிடம், அவர்கள் கொஞ்சம் மயக்கத்தில் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை தூக்கத்தில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவர்களிடம் 3 மணிக்கு ஒரு விசாரணை நடந்தது. அந்த விசாரணையினுடைய முடிவுக்கு பிறகு அந்த நடந்த சம்பவங்கள் அத்தனையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பெண்ணினுடைய ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது கூட 2-3 நபர்களையும் அவர்கள் கைது செய்திருக்காங்க. இப்போ எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, அந்த பெண்ணை கடத்தியது பணத்திற்காகவா, அல்லது முன்விரோதம் காரணமாகவா, அல்லது பழிவாங்கல் நடவடிக்கையா, இந்த பின்னணியில் அவர்கள் மட்டுமே இருக்கார்களா, அந்த டிரைவர்கள் மட்டுமே இருக்கிறாங்களா, அல்லது வேறு யாராவது இருக்கிறார்களா? அந்த வேறு யாராவது இருந்தால், சமூகத்தில் அவர்களுடைய நிலை பெரிய பொறுப்பில் இருந்தால் கூட பாரபட்சமற்ற முறையில் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த சம்பவத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது, இதன் மூலம் நாங்கள் பொதுவாக பெண்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நடிகர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் பலவேறு வேலை வாய்ப்புகளுக்காக பல நிலைகளில் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, படிப்புக்கு போய் வந்துக்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு போய் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியான பெண்களுக்கெல்லாம் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இரவு நேர பயணத்தை முடிந்தவர்களும் தவிர்த்து விடுங்கள். நீங்கள் காரில் பயணம் செய்வதாக இருந்தால், இன்றைக்கி செல்ஃபோனில் உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வசதிகள் நிறைய வந்திருக்கு. நீங்கள் எங்கே போகிறீங்கிறத வீட்டில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் அதுக்கான விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். இரண்டாவது, தெரிந்த நபர் இல்லாத நபரோடு பயணம் செய்வதாக இருந்தால் அந்த நபர் யார், அவருடைய பின்னணி என்ன. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நம்ம வாடகைக்கு எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஒரு பயணம் செஞ்சிடறோம். அந்த வசதி இன்றைக்கி இருக்குது. ஆனால் அந்த கார் யார் உண்மையான கார் தான் வருதா, அல்லது அந்த டிரைவர் யார், பின்னணி என்ன, எதுங்கிறதே நமக்கு தெரியாது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அதே சமயத்தில் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது.
24 மணி நேரமும் ஒவ்வொரு தனிநபருக்கும் அரசாங்கமோ ஒரு போலீஸ் துறையோ தனிநபரோ வச்சு இயங்காது. ஆனால் நம்மளே போலீஸ்காரராக, நம்மளே ஒரு அரசாங்கமாக நம்மளுடைய அறிவை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அதே போல் திரைப்பட நடிகர்கள் பல சமயங்களில் பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு முடிந்து ஒரு 8 மணிக்கு படப்பிடிப்பு முடியும் இரவு, அவர்களுக்கு நைட்டு ஃப்ளைட்டு 1 மணிக்கு இருக்கும். உதாரணத்துக்கு மேட்டுப்பாளையத்துலேயோ அல்லது பொள்ளாச்சிலேயோ ஷெட்யூல் முடிஞ்சால் இரவு 11 மணி ஃப்ளைட்டுக்கு 6 மணிக்கு கிளம்ப வேண்டியது இருக்கும். 2 மணி நேரம் பயணம் செஞ்சு தான் அவங்க அந்த ஃப்ளைட்டுக்கு போகணும். நைட்டு 12 மணிக்கு ஏர்போர்ட்டில் 1 மணிக்கு வந்து இறங்குவாங்க. அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். இது சென்னை. ஆனால் கிராமப்புறங்களுக்கு படப்பிடிப்புக்கு போகும்போது படப்பிடிப்பு முடிந்து நம்மளுடைய ஹோட்டலுக்கு வர்றதுக்கு 4 மணி நேரம் பயணமெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். படப்பிடிப்பு முடிந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு இப்போ ஹைதராபாத், கொச்சின்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க சாலை வழி பயணமே 4 மணி நேரம் போகணும். மூணாறில் படப்பிடிப்பு முடிஞ்சு கொச்சினுக்கு வந்தாலும் சரி, மூணாறில் படப்பிடிப்பு முடிஞ்சு தேனிக்கு மதுரைக்கு வந்தாலும் சரி 4 மணி நேரம் பயணம் செய்யணும். அந்த 4 மணி நேரமும் ஒரு டிரைவரை நம்பித்தான் நம்ம பயணம் செய்கிறோம். அது பெண்களாக இருப்பவர்கள், தயவுசெய்து பெண்களாக இருக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள், அந்த பயணத்தின் போது நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை தயவு செய்து செய்யணும். அது நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கேட்டு வாங்கணும். இந்த டிரைவர் யார், இவருடைய பின்னணி என்ன, இவர் உண்மையிலுமே இந்த பயணத்துக்கு தகுதியானவர் தானா, இரவு பயணமாக இருந்தால் அவர் தூங்கி இருக்காரா, அதை காலையிலேயே நம்ம பதிவு பண்ணிக்கணும். நான் இரவு பயணம் பண்ணுறேன், அந்த டிரைவரை எனக்கு காலையிலேயே ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இந்த டிரைவரை தூங்க சொல்லுங்கள் அப்படின்னு முதல்ல நம்ம கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம், இந்த சமூகத்துக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். அதே சமயத்தில் இது பெரியவர்கள் வந்து இந்த முயற்சியை செஞ்சிட முடியும். ஆனால் 3 வயது, 4 வயது, 5 வயது, 10 வயது குழந்தைகள் எல்லாம் அவர்களே தற்காத்து கொள்ள முடியாது. அந்த அறிவும் குழந்தைகளுக்கு கிடையாது. பாவம், அதெல்லாம் வந்து தெய்வத்தினுடைய ஒரு குழந்தை வந்து ஒரு தெய்வம்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இன்றைக்கி பாருங்கள், எண்ணூரில் ஒரு 3 வயது குழந்தை, ஒரு சமீபத்தில் நேற்று ஒரு சம்பவம் நடந்து அந்த பெண் குழந்தை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்கள். ஒரு நம்மளுடைய சகோதரி, நம்மளுடைய மனைவி, அம்மா, தங்கை, நம்மளுடைய குழந்தை. இன்றைக்கி படிப்பறிவு சமூகம் வந்து ஒரு 30 விழுக்காடு இருந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. 80 விழுக்காடு படிப்பறிவு உள்ள சமூகம் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது பெண்களும் இளவயது பையன்களும் அந்த போராட்டத்தில் வந்து இரவோட இரவாக எல்லாம் பக்கத்தில் படுத்து ஒரு 30 நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவத்தையும் நம்ம நேரில் பார்த்துருக்கோம். அப்படி நட்புகளோடு இருந்திருக்காங்க. அந்த படிப்பறிவு உள்ள சமூகம் ஒரு சைடு இப்படி இருந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஒரு 3 வயது குழந்தையை வந்து இன்றைக்கி ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தையை கொள்கிற அளவுக்கும் ஒரு சமூகமாக இருக்குது. காவல்துறை மிக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கெல்லாம் என்னென்னா, ரோடு வந்து அகலமாக இருக்குது, சாக்கடை இல்லை, ஒரு சிக்னல் இல்லை, இப்படி எதை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியில் இருக்குது. ஆனால் காவல்துறை நடவடிக்கை என்பது ஒரு சிங்கப்பூர்லேயும் ஒரு துபாயிலையும் கேள்விப்படும் போது நமக்கு எப்படா நம்ம சமூகம் இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு பயப்படுத்துகிற சமூகமாக தவறுக்கு பயன்படுத்துறதுக்கு வரணுமே தவிர, இங்கே நல்லது செய்கிறதுக்கே பயப்படுற மாதிரி ஒரு சமூகம் உருவாகக்கூடாது. நல்லது செய்வதற்கு பயப்படவே கூடாது, கெட்டது செய்வதற்கு பயப்படுற ஒரு சமூகமாக, கெட்டது செய்கிறதுக்கு ஒரு கடவுள் கான்செப்ட் ஏற்கனவே இருந்தது, அதெல்லாம் சொல்லிச்சு கடவுளுக்கு பயந்ததுன்னு ஒரு மறைமுகமான அந்த காவல் தன்மை இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி அறிவு பகுத்தறிவு வளரும்போது அதெல்லாம் உடைஞ்சு கூட போகலாம். ஆனால் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு பாரபட்சமற்ற முறையில் ஒரு கடுமையான நடவடிக்கை, அங்கே மனிதாபிமானம், ஒரு ஹியூமன் ரைட்ஸ், அதெல்லாம் தயவு செய்து பேசாதீங்க. தெரிஞ்சுதான் 3 நாளில் அந்த குற்றவாளி நிற்கப்படணும். பொதுமக்கள் பார்வையில் அது வந்து அவனை வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும். அவனை கொண்டு உள்ளே தூக்கி வச்சு ஜெயிலில் உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்துக்கிட்டு நல்லா அவனை ஏசி போட்டு வச்சுக்கிறதா வேண்டாம். அவன் வக்கரமான ஆளாக இருந்தாலும் அவனை தனிப்பட்ட முறையில் அவனுடைய பனிஷ்மெண்ட் சமூகத்திற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும். இதுதான் எங்களுடைய இந்த நேரத்தில் இது பொதுவான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால எங்களுடைய மனம் ரீதியான பதிவுகள் இது. அதனால் பொதுவாக இந்த சமூகத்துக்கும் சரி, எங்கள் சார்ந்த நடிகர்களுக்கும் சரி, நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் இதுதான். நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கு தயவு செய்து முன்னுரிமை கொடுங்கள். உங்களுடைய சுற்றுப்புற சூழலை தயவு செய்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. நம்மளுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரர்கள் வைத்தாலும் சரி, ஒரு டிரைவரை வச்சாலும் சரி, அவர்களுடைய பின்னணி என்பதை தயவு செய்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். அந்த அப்சர்வேஷனோடு தான் நம்ம அவர்களை பணிக்கே அமர்த்தணும். இதெல்லாம் நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்.
இதை தென்னிந்திய நடிகர் சங்கம் பதிவு செய்யணும்னு இந்த நேரத்தில் மிக முக்கியமாக பதிவு செய்யணும்னு விரும்பிச்சு, இனி தொடர்ந்து சகோதரி பாவனா அவர்களுடைய வழக்கில் இந்த தேடுதல் வேட்டையில் அரசாங்கம் நாங்கள் கேள்விப்பட்ட வரையில் ரொம்ப தீவிரமாக அதுக்கான வேலைகளை செஞ்சு இன்றைக்கி சில பேரை கைது பண்ணியிருக்குன்னு தகவல் தந்திருக்காங்க. தொடர்ச்சியாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணியில் மேலும் மேலும் அவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதோ அல்லது அதில் தொய்வு ஏற்படுத்துவதோ மலையாள அசோசியேஷன் சார்பில் அவர்கள் எடுக்கிற போராட்டத்துக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் முழுமையாக தன்னுடைய ஆதரவை எப்போதும் தெரிவிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். இல்லை, அதாவது ஊடகங்கள் நீங்கள் உங்களுக்கான பணியை செஞ்சுருக்கீங்க, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நீங்கள் தான் கண்டறியணும். ஒன்று. ரெண்டாவது, சந்தேகங்கள் பேரில் எங்களை எந்த கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்படி இல்லை, போலீஸ் அப்படி சொன்னால், அதை தான் சொன்னேன், போலீஸ் அப்படி ஒரு விஷயத்தை கண்டறிந்தால் அதில் உண்மை இருக்குமானால் அந்த உண்மையை 100% அவங்க அதுக்கான ஒரு தண்டனையாக அவங்க பதிவு செய்யணும். அது நடிகர் ஒரு நீங்கள் சொல்கிறது அந்த யாராக இருந்தாலும் சரி, சொசைட்டியில் சமூகத்தில் எந்த தளத்தில் இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணை, அதாவது ஒரு ஆணை எதிர்ப்பது என்பது தொழில் ரீதியாக இருக்கிறாங்க, பண ரீதியாக இருக்கிறாங்க, அப்படி இருக்குது. கேரக்டர் அசாசினேஷன், அவங்க பேரை கெடுக்கிறது, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவது என்பது உடல் ரீதியாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு பெண் உடல் ரீதியாக அவமானப்படுத்தப்பட்டால் அந்த பெண் ஒரு தலைமுறையவே அவமானமாக ஃபீல் பண்ணுவான். நீங்கள் அந்த பெண் ஒரு தாயாக, முழுமையான ஒரு தாயாக, ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவாக, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக, ஒரு தகப்பனுக்கு மகளாக, ஒரு சகோதரனுக்கு சகோதரியாக, பல டைமென்ஷனில் அந்த பெண்ணினுடைய பரிணாமம் இருக்குது. அது இயற்கையினுடைய சொத்து. அது உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அருமையான அது ஒரு உயிரினம். அதை ரொம்ப தூக்கியெல்லாம் வைக்க வேண்டாம், ரொம்ப டேமேஜ் பண்ண வேண்டாம். அதுக்கு ஆண்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படி செய்யப்படுற ரைட்ஸ் உள்ள ஆண்மகன் எவனாவது அது உரிமை, அதுதான் ஆம்பளத்தனம்னு சொன்னால் முதல்ல அந்த ஆம்பளத்தனத்தை வெட்டி எறியணும். அதுதான் எங்களுடைய இது. கடைசினா எதை சொல்கிறீங்க? இல்லை, ஒரே மன்னிக்கணும், ஊடகங்களின் மூலம் ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்யணும். இன்றைக்கி நான் பேசுகிற பேச்சுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம், எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும். நான் பேசுகிற பேச்சுக்கு நான் பொறுப்பாளி. நான் கற்பனையாகலாம் பேச முடியாது. அதுக்காக என்னை வெளிப்படுத்திக்கிறதுக்காகவோ அல்லது எங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்காக முந்திரி கொட்டத்தனமாக முன்னாடி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. களத்தை ஆராயணும். நேற்று காலையில் சம்பவம் நடந்திருக்கு. களத்தில் நடந்த சம்பவத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் களத்தில் இறங்கி எந்த விதமான பணி செய்கிறதுக்கும் அங்கே வாய்ப்பில்லை. மலையாள இண்டஸ்ட்ரியை சேர்ந்த அசோசியேஷன் நேற்று மாலையில் தான் அவர்களே ரியாக்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஒரு காவல்துறைக்கு சில விஷயங்களை கொடுத்து, ஏன்னா ஊடகங்கள் மூலம் போராட வேண்டியதுன்னு சிலது இருக்குது. சிலது ஊடகங்கள் மூலம் அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய, சமூகத்துக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலைன்னு இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையும் முன்னாடி நிற்கணும்னோ, எல்லா இடத்துல பின்னாடி பொதுவான விமர்சனம் தயவு செய்து வைக்காதீங்க. தென்னிந்திய நடிகர் சங்கம் தன்னுடைய உணர்வுகளை மிக சரியான நேரத்தில் பதிவு செய்திருக்கிறது, செய்யும். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு போல் உடனே செய்தி கிடைச்சா உடனே பதிவு பண்ணணும்னா அது எங்களால் முடியாது. எங்களுடைய பொறுப்புக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க. இனிமேல் அதாவது வைக்கணுங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு, இந்த சம்பவம் நடந்தது, இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது காவல்துறையோட இன்னொரு அரசாங்கத்தோட சார்ந்த விஷயம். ஆனால் இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னு ஒன்று இருக்குது. அந்த கற்றுக்கிட்ட விஷயமா பார்க்கும்போது தயாரிப்பாளர் சங்கத்துடன் நாங்கள் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு விஷயம். அந்த முன்னெச்சரிக்கையான விஷயத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, வெளியூர் படப்பிடிப்புக்கு போகும்போதோ அல்லது உள்ளூரில் போகும்போதோ அவர்களுடைய பாதுகாப்புக்காக சில விஷயங்களை நீங்கள் அவர்கள் அதை கேட்கும்போது ரொம்ப ஒரு பெரிய ஐயோ அப்படி இதெல்லாம் கேட்குறாங்களேன்னு நினைக்காம, பாதுகாப்பு கருதி இயல்பிலேயே அது மாதிரியான ஒரு தளத்தை நம்ம உருவாக்கிக்குவோம் அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக அதை நம்ம டிஸ்கஷனில், இது கோரிக்கை ப்ளஸ் எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு தர வேண்டியது கடமை. உதாரணத்துக்கு ஒரு படப்பிடிப்பில் ஒரு நடிகருக்கோ நடிகைக்கோ ஒரு சம்பவம் நடந்துட்டால் அந்த பணத்தை முதலீடு பண்ணுற தயாரிப்பாளர் தான் முதல் இழப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இதை கலந்தாலோசித்து நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். இல்லை, எனக்கு தெரியலைங்க. அது எது நீங்கள் சொல்லுங்கள், எது கடுமையான தண்டனைன்னு உங்களுக்கு தோணுது அதை சொல்லுங்கள். வார்த்தைக்காக நம்ம கடுமையான தண்டனைன்னு நம்ம பதிவு பண்ணுறோம்.
அந்த தண்டனை எதுவோ சட்டத்துக்கு உட்பட்டோ அல்லது வேற எதுவோ ஒன்று அரசாங்கமும் அது சூழ்நிலையும் தான் அது தீர்மானிக்கணும். அந்த தண்டனை திருப்பி அது தப்ப செய்யக்கூடாது. அந்த மாதிரி தண்டனை மன்னிக்கணும். அவர் ஜல்லிக்கட்டு விஷயத்திலையும் ஈவினிங் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் பிரஸ் மீட் இருக்கும்போது காலையில ஒரு ஜல்லிக்கட்டு சம்பந்தமா பிரஸ் மீட் வச்சிருக்காரு. அவருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்துல இணைந்து செயல்படுறது எதுவும் விருப்பம் இல்லையா? மன்னிக்கணும். இல்ல ஒரே விஷயம் கேளுங்க. நீங்க கேட்குற கேள்வியில் உங்களுடைய நீங்கள் ஏதோ பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு ஒரு தெளிவு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லு. இல்லைங்க ஒரு விஷயத்தை நேற்று ஒன்று நிமிஷங்க. ப்ரெஸ் மீட் தனியாலாம் ஒன்று வைக்கல. நேற்று காலையில் இருந்து இந்த சம்பவம் பத்திரிகை மூலம் தெரிந்த பிறகு ஒரு நண்பர் எங்களுக்கு தகவல் சொன்ன பிறகு நேற்று காலையில் இருந்து கார்த்தி படப்பிடிப்பில் ராஜஸ்தானில் இருக்கார், நாசர் சார் வந்து ஹைதராபாத்தில் இருக்கார், பிச்சாவரத்தில் விஷால் இருக்காப்புல. இது தொடர்ச்சியாக நாங்கள் அனைவருமே ஃபோனில் தொடர்பு கொண்டு, இடவேளை பாபு சார்கிட்ட தொடர்பு கொண்டு, பாவனா அவர்களுடைய குடும்பத்தாருடன் தொடர்புகள் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கோம். இதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் என்று நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு டிஸ்கஷனில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய அடிப்படையில் அந்த குடும்பத்தாருடைய மனநிலை ப்ளஸ் அந்த அசோசியேஷனுடைய சூழ்நிலை, அங்கே இருக்கிற சூழ்நிலை, இதைகளெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி இதை பதிவு பண்ணுறோம். இதில் இந்த ப்ரெஸ் மீட் அங்கே படப்பிடிப்பில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது அது பதில் சொல்கிறதுக்கு விஷால் வந்து அங்கே பதில் சொல்லியிருக்கார். பல நடிகர்கள் தனிப்பட்ட முறையில் வந்து பத்திரிகைகள் மூலம் பதிவு பண்ணியிருக்காங்க. இது கண்டனம் தெரிவிக்கிற விஷயம். இதை அங்கே தான் தெரிவித்தாரா இங்கே தான் தெரிவித்தாரான்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். எங்களுக்குள் எந்த பிரிவும் இல்லை. மிக மிக நேர்த்தியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி இது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் எதை வேணாலும் பேசிக்கிங்க, என்ன வேணாலும் இருங்க. நாங்கள் முழுமையாக ஒரு நிர்வாகமாக இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஒத்துமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இப்போ இந்த சம்பவம், இதுக்கான ஒரு கண்டன பதிவு, இது சார்ந்த விஷயங்கள் இதோட நிறுத்திக்குவோம். மேற்கொண்டு நடிகர் சங்க விஷயங்களை தனி ப்ரெஸ் மீட் நாங்கள் வைக்கிறோம். அங்கே இது சார்ந்த விஷயங்கள் முழுமையாக அதுக்கு நேரம் ஒதுக்கி நம்ம பதிவு பண்ணுவோம். நன்றி. தனியாக செல்லும் பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்றீங்க. நடிகை பாவனாவுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டதுனால தான் நீங்கள் வெளியில் வரீங்களா? இதுக்கு முன்னாடி சென்னையில் 11 வயசு குழந்தை ஒன்று ரேப் ஆகிருக்கு. இன்னைக்கு 3 வயசு குழந்தை ஒன்று ரேப் ஆகி கொலை செய்யப்பட்டு, அதை தான் இப்போ சொன்னேன். கேட்கலையா நீங்கள்? அவர் லேட்டாக வந்திருக்காரு. ஒன்று சமூகத்தில் அதான் சொல்கிறேன் தம்பி இதுக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிலிருந்து ஒரு கேள்வி, ஒரே விஷயங்க, எங்களுடைய உணர்வுகளை முழுமையாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இதில் வேற ஏதாவது உங்களுக்கு அதுக்குள்ளே இருந்து வேற ஏதாவது உங்களுக்குள்ளே தோணிக்கிட்டு இருந்தால் அது உங்களுக்குள்ளே வச்சுங்க. தனியாக ஒரு இடத்துல அதை சந்தித்து பேசுவோம். இதெல்லாம் வந்து கருத்து தெரிவிக்கிறதுக்கே சில நடிகர்கள்லாம் வெளிவரதில்லை. கமலஹாசன் சார் தொடர்ந்து ஒரு சில கருத்துக்கள், அரசியல் ரீதியான கருத்துக்கள், இந்த மாதிரியான இஷ்யூக்கள்லாம் கருத்து சொல்லியிருக்காரு. அவருக்கு அகைன்ஸ்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதா ஒரு டாக்கு. தம்பி, நான் எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டை பதிவு பண்ணியிருக்கேன்? மன்னிக்கிறேன். எதுக்காக எங்களுடைய உணர்வுகளை 100% பதிவு பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஸ் மீட்டை நான் உனக்கு கூட்ட பதில் சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆகி நீங்கள் கேள்விகள் கேட்டீங்கன்னா அந்த கேள்விகள் அத்தனைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவர், செயலாளர் எல்லாரும் இருக்கும்போது நம்ம அதை பதிவு பண்ணிக்குவோம். சரியா? அப்போ அந்த சந்திப்பில் நம்ம இதுக்கான முழுமையான பதிலை வச்சுக்குவோம். சரியா? முழுமையாக இந்த உணர்வுகளை நீங்கள் 100% பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.